ஹைப்பர் டென்ஷன் ஸ்டேஜ் 1 தருமபுரியிலிருந்து இங்க வந்து இந்த வாடியார் டேம்ல அந்த கடைசியோட நடந்து போனாதான் ஒரு பிபி குறையுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காப்புல. அதை டேம் வந்து மேக்ஸிமம் நீங்க தருமபுரியிலேருந்து ஒன்ஸ் ரீச் ஆகலாம், அப்படி இல்லைன்னா சேலம்லேருந்து ரீச் ஆகலாம். நீங்க தருமபுரியிலேருந்து வரணும் அப்படின்னா பொம்படி வந்துட்டு பொம்படியிலேருந்து பாப்பிரெட்டிப்பட்டிக்கு முன்னாடி அந்த வழியில வந்து நீங்க ரீச் ஆகிக்கலாம். இல்லை சேலம் வரணும் அப்படின்னா சேலம்லேருந்து அயோத்திப்பட்டினம் வந்துட்டு அயோத்திப்பட்டினம்லேருந்து இன்னொரு வழி வரும், நீங்க அரூர் போகிற வழி. அந்த அரூர் போகிற வழியில வந்து ரீச் ஆனீங்கன்னா இந்த டேம் நீங்க ரீச் பண்ணலாம். இங்கே பாரு எவ்வளோ பெருசாக இருக்குது, அந்த மலைக்கு இந்த மலையும் சேர்ந்து இருக்குது, நடுவில் வந்து தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் அந்த லாங்கில் ஒரு வீடு தெரியுது பாருங்க. ஐ திங்க் அந்த சீட்டு தகரம் போட்டு கட்டின வீடுன்னு நினைக்கிறேன். ஜூம் பண்ணி காட்டுறேன், நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. ரொம்பவே இருட்டிருச்சு. சவுண்ட் எப்படி கேட்குது பாருங்களேன், பேர்ட்ஸோட. ஃப்ரெண்ட்ஸோட இல்லை ஃபேமிலியோட நல்ல ஒரு வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணணும்னா கண்டிப்பாக அந்த விசிட் பண்ணலாம். என்னது என்னது ஒன்றும் இல்லை, சரக்கு அடிக்கிறதா? இல்லை இல்லை. ஓகே, மேக்ஸிமம் டைம் ஆயிடுச்சு. வீட்டுக்கு கிளம்புனா தான் வீட்டுக்கு போக முடியும். கம்மியாக இருக்குல்ல, ரொம்பவே டைம் ஆயிடுச்சு. நமக்கு வந்து கிளம்பி ஆகணும். ஏன்னா இப்போ கிளம்புனா தான் நம்ம தருமபுரிக்கு ரீச் ஆக முடியும். ஏன்னா இந்த சவுண்டை கேட்கும் போதே ஒரு மாதிரி திகிலாக இருக்குது, இந்த பேர்ட்ஸு. இந்த ஸோ நெக்ஸ்ட்டு தருமபுரியில் நம்ம இன்னொரு டேம் பார்க்கலாம். அது தொப்பையார் டேமாக இருக்கலாம், இல்லை வேறு பஞ்சப்பள்ளி டேமாக இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹைப்பர் டென்ஷன் ஸ்டேஜ் 1 தருமபுரியிலிருந்து இங்கே வந்து இந்த வாடியார் டேமில் அந்த கடைசியோட நடந்து போனால் தான் ஒரு பிபி குறையுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காப்புல. அதை டேம் வந்து மேக்ஸிமம் நீங்கள் தருமபுரியிலேருந்து ஒன்ஸ் ரீச் ஆகலாம், அப்படி இல்லைன்னா சேலம்லேருந்து ரீச் ஆகலாம். நீங்கள் தருமபுரியிலேருந்து வரணும் அப்படின்னா பொம்படி வந்துட்டு பொம்படியிலேருந்து பாப்பிரெட்டிப்பட்டிக்கு முன்னாடி அந்த வழியில் வந்து நீங்கள் ரீச் ஆகிக்கலாம். இல்லை சேலம் வரணும் அப்படின்னா சேலம்லேருந்து அயோத்திப்பட்டினம் வந்துட்டு அயோத்திப்பட்டினம்லேருந்து இன்னொரு வழி வரும், நீங்கள் அரூர் போகிற வழி. அந்த அரூர் போகிற வழியில் வந்து ரீச் ஆனீங்கன்னா இந்த டேம் நீங்கள் ரீச் பண்ணலாம். இங்கே பாரு எவ்வளோ பெருசாக இருக்குது, அந்த மலைக்கு இந்த மலையும் சேர்ந்து இருக்குது, நடுவில் வந்து தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் அந்த லாங்கில் ஒரு வீடு தெரியுது பாருங்க. ஐ திங்க் அந்த சீட்டு தகரம் போட்டு கட்டின வீடுன்னு நினைக்கிறேன். ஜூம் பண்ணி காட்டுறேன், நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. ரொம்பவே இருட்டிருச்சு. சவுண்ட் எப்படி கேட்குது பாருங்களேன், பேர்ட்ஸோட. ஃப்ரெண்ட்ஸோட இல்லை ஃபேமிலியோட நல்ல ஒரு வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணணும்னா கண்டிப்பாக அந்த விசிட் பண்ணலாம். என்னது என்னது ஒன்றும் இல்லை, சரக்கு அடிக்கிறதா? இல்லை இல்லை. ஓகே மேக்ஸ்